வணக்கம் நண்பர்களே. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இந்தியாவில் ஆட்சி அமைந்து 12 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இந்த 12 ஆண்டுகளில் ஏராளமான போராட்டங்கள் இந்த அரசுக்கு எதிராக விடுத்திருக்கின்றன. பல தலைவர்கள் போராடி இருக்காங்க. பல கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கின்றன. ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த அரசு செய்கிற பல காரியங்கள் சரியில்லை, மக்களுக்கு விரோதமா இருக்கு, இதை நிறுத்துங்க, நீக்குங்க அப்படின்னு பல தரப்பு, அதாவது விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும், இவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் எந்த போராட்டத்துக்குமே பாஜக அரசு செவிசாய்த்ததே இல்லை. அது விவசாயிகள் முன்னெடுத்த அந்த மாபெரும் போராட்டம், அவர்களுடைய அந்த உறுதியான தன்மை, இதை பார்த்து மட்டும்தான் கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் அது நரேந்திர மோடிக்கே பேக் ஃபயர் ஆகிறது நல்லா தெரிஞ்சதுனால அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு மட்டும் செவி கொடுத்து அந்த விவசாய சட்டங்களை நிறுத்தி வச்சாங்க. மற்றதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் தான் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறுத்த முடிஞ்சது. இப்படி பல சட்டங்கள் பெரும்பாலானவை மக்களுக்கு விரோதமானவை அல்லது பொதுவான அனைத்து சமூகங்களும் ஏற்காதவை. அவற்றையெல்லாம் மக்கள் மீது திணிப்பதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு கட்டமாக பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்குது. ஆனால் எதிர்ப்புகளை கண்டு இவர்கள் தயங்குவதே இல்லை. தொடர்ச்சியாக மக்கள் மீது தாங்கள் நினைக்கிற அந்த திட்டங்களை திணிச்சுக்கிட்டு தான் வராங்க. இப்போதான் முதல் முறையாக பாஜகவுக்கே ஒரு பயம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த கரப்பான் ஜனதா கட்சி. ஆரம்பத்தில் நானெல்லாம் கூட அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி அப்படிங்கிற அந்த வார்த்தை, அவர்களுடைய அந்த ஃபார்மேஷன், இதை பெருசாக எடுக்கலை. இது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு யோசனை கூட இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாடெங்கும் உள்ள இளைஞர்கள், குறிப்பாக தலைநகரை ஒட்டியுள்ள மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இப்போ ஒன்று திரண்டு டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க. குறிப்பாக எந்த போராட்டத்துக்கும் செவிசாய்க்காத, எதை பற்றியும் அலட்டி கொள்ளாத பாஜகவை முதல் முறையாக பயப்பட வச்சிருக்காங்க. இப்போ அவங்க கையில் எடுப்பது மாணவர்கள் விஷயம். மாணவர்களுக்காக மாணவர்களே களத்தில் இறங்கியிருக்காங்க. மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், 2 வகையிலும் எடுத்துக்கலாம். மாணவர்களின் பிரச்சனையை, உண்மையான பிரச்சனையை பல அரசியல் கட்சிகள் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் எடுப்பில்லை. ஆனால் இது எங்க பிரச்சனை, நாங்க எடுத்து பேசுறோம்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களே கையில் எடுத்து போராட்ட களத்தில் நிற்கும் போது மிகப்பெரிய வீரியமிக்க ஒரு போராட்டமாக அது மக்களால் பார்க்கப்படுது. இப்போ அவர்கள் கையில் எடுத்திருப்பது நீட். நாடு முழுக்க பல்வேறு, அதாவது ஒரு சாதாரணமா பட்டப்படிப்பில் சேர்வதற்கு கூட இப்போ நுழைவுத் தேர்வு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு நாளும் இறுகிக்கிட்டே போது. மாணவர்கள் படிப்பிலிருந்து மாணவர்களை விரட்டக்கூடிய அம்சங்களை கொண்டுதான் இந்த நுழைவுத் தேர்வு மாறிக்கிட்டு இருக்கு. நான் நீட் தேர்வு மன்மோகன் சிங் அரசு தான் அறிமுகப்படுத்துது. ஆனால் எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் அது கட்டாயம் அப்படின்னு அவங்க கொண்டு வரல. இப்போ தமிழ்நாடு எங்களுக்கு நீட் தேவையில்லைன்னு சொல்லிச்சு. நீட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிச்சாங்க. இதை எந்தெந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்த மாநிலங்களுக்கு விலக்களிங்கன்றாங்க. அந்தந்த மாநிலங்கள் அவர்களுடைய தேர்வு முறை என்ன, அல்லது மாணவர் சேர்க்கை முறை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிற பொறுப்பு, அதிகாரம் அந்த மாநிலத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையும். தமிழ்நாடு இதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்துது. ஆனால் 12 ஆண்டுகளாக நீட்டுங்கிறத கட்டாயமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் தலையில திணிக்கிறாங்க. இதை எதிர்த்து திமுகவும் சரி, அதிமுகவும் பல்வேறு கோரிக்கைகள் முன் வச்சாங்க. இத்தனைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்த போதும் கூட அந்த கோரிக்கைகள் எடுப்படல. சொல்லவே வேணாம், திமுகவின் கோரிக்கையை அவங்க கண்டுக்கவே இல்லை. திமுக இத்தனைக்கும் ஒரு கமிட்டி அமைச்சது, அதே போல் 1 கோடி கையெழுத்து வாங்கி அமைச்சது, சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக தீர்மானங்கள் நிறைவேற்றி அமைச்சது. எதை பற்றி அவர்கள் கவலைப்படல. அந்த தீர்மானத்தின் மேலே ஒரு தலத்திண்டு போட்டு ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. ஜனாதிபதினு சொல்கிற அளவுக்கு தான் அவங்க மெத்தனை போக்கு கடைப்பிடிக்கிறாங்க. காரணம் எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் மேலே பழி போடுறாங்க, அல்லது முந்தைய அரசு கொண்டு வந்ததுன்றாங்க. நம்ம பலமுறை முந்தைய அரசு கொண்டு வந்தால் என்ன, நீ நீக்கிட்டு போ, ரொம்ப சிம்பிள். யார் உங்களை தலையை வாங்கிட்டு போகிறாங்க, ஏன் நீக்கணும்னு யாருக்கு காங்கிரஸ் கேட்க போதா? அதே காங்கிரஸ் சொல்லுது, நீட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மாநிலங்களுக்கு நாங்கள் விலக்களிப்போம் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லி தான் அவர் தேர்தல் நின்னாங்க.
ஸோ இந்த நீட்டுங்கிறத நினைச்சா விளக்க முடியும். ஆனால் இது ஒரு படம் கொழிக்கும் வழி. கோடி கோடியா பல ஆயிரம் கோடிகளை கொட்டுகிற ஒரு தொழிலை மாறி போச்சு. அதிலிருந்து அவங்க பின்வாங்க தயாரா இல்லை. அதே போல அந்த தொழிலே பிரதானமாக இறங்கிட்ட அந்த கல்வி நிறுவனங்களும் கூட அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இது ஒரு அரசியல். இதை எதிர்த்து பல கட்சிகள் போராடினாலும் அவை எடுப்படலை. இன்னைக்கு இந்த கரப்பாம்பூச்சி கட்சி கையில் எடுத்து தேசிய தலைநகரை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த போராட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 20 நாட்களாக அங்கு ஒரு தன்னார்வலர் சோனம் வாங்சுக்கு அவர் உண்ணாவிரதத்தில் இருந்தார். இப்போ அவரை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பலர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. போராட்டம் மிகப்பெரிய கலவரமாகி மாணவர்கள் மீது தடியடி நடத்துகிற அளவுக்கு பெருசாக போயிடுச்சு. இதெல்லாம் அன்றாட வர்ற செய்திகள். இப்போ விஷயம் என்னன்னா, இதில் ஆடி போய் உட்கார்ந்துருக்கிறது நரேந்திர மோடி, அமித்ஷா. இந்த இரட்டையர்கள் எதற்கும் அசையாதவர்கள். நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக நடத்திடணும் அப்படின்ற நினைப்பில் உள்ளவர்கள். அந்த இரட்டைகள் இருவருமே ஆடி போயிருக்காங்க. இதை எப்படி நம்ம சரி கட்டுறது? இந்த மாணவர்களை எப்படி ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதை பெருகிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா, டெல்லியில் ஆரம்பித்த அந்த பாதிப்புங்கிறது, இந்த மாணவர்களுடைய போராட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புங்கிறது அப்படியே மெல்ல 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 ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பரவுறதை கண்கூட பார்க்க முடியுது. கண்ணெதிரில் தெரியுது. இது அவர்களுக்கு அண்டை நாடுகளில் ஏற்பட்ட, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றங்களை நினைவுக்கு கொண்டு வருது. எப்படியாவது இந்த போராட்டத்தை அடக்கணும். இந்த மாணவர் எழுச்சியை இல்லாம பண்ணணும். அதே போல இது மேலும் பரவாம தடுக்கணும். இதுதான் பாஜக முன்னுள்ள மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. அதற்காக பிரம்ம பிரயத்தனம் பண்றாங்க. அந்த மாணவர்கள் கோரிக்கை என்ன? நீட் தேர்வுலேருந்து விலக்கு கொடு. யாருக்கு நீட் வேணாமோ அவங்கள விலக்கிடு. யாருக்கு இந்த நீட்டிலிருந்து விலக நினைக்கிற மாநிலங்களை அவர்கள் இஷ்டப்படி விடுங்கன்றாங்க. அதைத்தான் திமுக கேட்டுக்கிட்டு இருந்தது. அதே போல இந்த தேர்வு முறையை சரி பண்ணுங்க. ஏன் வினாத்தாட்கள் லீக் ஆகுது? அப்படி லீக் ஆகுறதால மாணவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இந்த பாதிப்புக்கு நீங்க என்ன நஷ்டீடு தருவீங்க? நஷ்டீடு கொடுங்க. இந்த வினாத்தாள் கசிவு அல்லது இந்த தேர்வு முறைகேடுகளால தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிற மாணவர்கள், அவங்களுக்கு என்ன இழப்பீடு தருவீங்க? அந்த உயிர்களுக்கு மதிப்பு என்ன? அதை எப்படி ஈடுகட்டு? அதற்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. பார்லிமெண்ட்ல சட்ட திருத்தம் கொண்டு இந்த மாணவர்கள் நலனை காப்பாத்துங்க. இவர்களுக்கு இழப்பீடு கொடுங்க. தேர்வுகளை சரியா நடத்துங்க. இந்த கட்டாய நீட்டுங்கிறத முதல்ல விளக்குங்க அப்படின்னு அவர்கள் உறுதியா நிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த ஆட்சியே இருக்காது. எதுக்காக நீங்க இவ்வளவு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஆட்சி இருக்கணும், உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒட்டுமொத்த நாடும் கல்விங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க நினைச்சதெல்லாம் கல்வித்துறையில கொண்டு வரணும். நீங்க என்னென்ன பொய்களை மக்களை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் மூலம் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதானே உங்களுடைய நோக்கம். அதுக்கு தானே உங்களுக்கு ஆட்சி தேவைப்படுது. மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவன் கேட்கறத செய்யணும். அதுக்கு இல்லை இந்த ஆட்சி. நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, நீங்க என்னென்ன பொய்களை இந்த கல்வி திட்டம் மூலம் மாணவர்கள் மனதில் விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் ஆட்சி வேணும்ன்றது தானே உங்க இது. இந்த ஆட்சியே போகுன்ற நிலைமை வருது. இப்போ ஆட்சியே கையை விட்டு போயிடும். நாங்க சொல்றது நிறைவேற்றுங்க அப்படின்னு மாணவர்கள் உறுதியா நிற்கிறாங்க. அரசு என்ன பண்றது அப்படின்ட்டு அவர்கள் கை பிசைந்து நிற்கிற ஒரு சூழல் இது. மிகப்பெரிய உண்மையிலேயே இந்த அண்மை காலங்களில் நாம் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது. ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இது. மாணவர்களுடைய எழுச்சி இது. நிஜமாகவே இது பாராட்டுக்குரியது. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிங்கிற அந்த பேர் தான் ஒரு அவர்ஷன். அதே போல இந்த மாணவர்களை நீ வீட்டுல சும்மா வெட்டியதனால கேட்காது, கரப்பாம்பூச்சி தானே அப்படின்னு ஒரு நீதிபதி விட்ட கமெண்ட் தான் அவர்களை இந்த அளவு கொதிக்க வச்சிருக்கு. நியாயமான ஒரு கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு நியாயமான காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் அதனுடைய விளைவு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலே மனசார அவர்களை வாழ்த்தணும். இந்த புரட்சி, இந்த போராட்டங்கிறது ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை. வருகிற ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த மனசுக்குள்ள நம்ம நினைக்கிற அஜெண்டாவை கொண்டு போய் மக்கள் கிட்ட திணிக்க கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய மட்டும் தான் நம்ம வரோம் அப்படிங்கிற மனசில் நிற்கணும். பாஜகவனுடைய அவருடைய நினைப்பு என்ன? அகண்ட பாரதம், மதவாத ஒரு பெரும்பான்மையை உருவாக்குறது. பெரும்பான்மை மதவாதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களை ஒன்னா திரட்டி ஒரு மத சார்பான நாட்டை உருவாக்குறது. இதுதானே அவங்களுடைய நோக்கமாக இருக்கு.
அதனால ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு அதனால ஏதாவது பலன் இருக்கா? 10 பைசா லாபம் இருக்கா? வெறும் வெறுப்புணர்ச்சி மட்டும்தானே. அதுல என்ன லாபம் இருக்கு? ஏன்னா எல்லாம் இருக்கிறவன் வசதியானவன் எல்லாம் எதுக்கும் கவலைப்படல, 7 தலைமுறைக்கும் சொத்து இருக்கு, நம்ம இதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவன் அடுத்து எதுக்கு போவான்னா மத பெரும்பான்மைவாதம் பேசுவான், ஜாதி பெருமை பேசுவான், இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசுவான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் இருக்கு, 7 தலைமுறை உட்கார்ந்து திங்கறதுக்கு சொத்து இருக்கு, அவன் அதைத்தான் பேசுவான். இது எதுவுமே இல்லாதவன் தான் பெரும்பான்மை இந்தியாவில் இருக்கிறவன். அவனுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? அவனுடைய தேவைகளை நிறைவேற்றணும். இந்த பாஜக அல்லது காங்கிரஸ் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களாகத்தான் இருக்காங்க. பெரும்பான்மை மக்களுடைய தேவை என்னன்னு அவங்களுக்கு அக்கறை இல்லை. மாறாக தங்களுடைய அஜெண்டா, தங்களுடைய சித்தாந்தம், அதை மக்கள் மண்டையில போய் திணிக்கணும். இதுதான் அவர்கள் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு, ஒரு மிகப்பெரிய போராட்டம் உண்மையிலே வந்திருக்கு. இந்த போராட்டத்தை பயன்படுத்தி சரியான ஆட்சியாளர்கள் உள்ள வரணும், அது ரொம்ப முக்கியம். சரியான ஆட்சியாளர் யாரு சரி? இப்ப மோடி இல்ல, மோடி சரியில்லை, மோடி வேண்டாம், பாஜக வேண்டாம், இப்ப வேற யாரை கொண்டு வரீங்க? காங்கிரஸ் கொண்டு வரீங்களான்னா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நீங்க கம்பேரிட்டிவ்லி இப்ப இருக்கிற சூழ்நிலைப்படி, புரியுதா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைப்படி இங்க ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை விட மோடி எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. மோடி போயிட்டா யாருக்கு அடுத்தது அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ராகுல் காந்தியானா நெவர், ராகுல் காந்தி அதற்கு மாற்றே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு காலம் அப்படி உருவாக்கி காட்டுது. இந்த நீங்க மோடி அனுப்பிடலாம், மோடி உங்களுக்கு வேண்டாம், ஆனா மோடிக்கு பதிலா வர வேண்டிய ஆள் யாருன்னா அது இந்த ராகுல் காந்தி இல்ல. நல்ல ஒரு தலைவர் வேணும், அந்த தலைவரை தேடுங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு சரியான தலைவரை தேடுங்க அப்படின்னு காலம் நமக்கு ஒரு 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 டைம் கொடுத்துருக்கு, ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துரு, இதுக்குள்ள நீங்க தேடிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதற்கான விடைங்கிறது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அது ஒரு பக்கம். இந்த கரப்பாம்பூச்சி கட்சி ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய லீடு கொடுத்தன்னா, இப்படி ஒரு போராட்டம் உண்மையிலேயே அது ஒரு உன்னதமான போராட்டம் இப்ப சரியான ஷேப் ஆகி நிக்குது. ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களும் கதிகலங்கி போய் நிக்கிறாங்க. அதை கூட தங்களுடைய சுயநலத்துக்கு ஒரு கூட்டம் பயன்படுத்துதுன்னா அது எப்பேற்பட்ட இழிவான பிறவிகளா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதை அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம், தங்கள் பாப்புலாரிட்டி பயன்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது நம்மளால செய்ய முடியுமான்னு பார்த்தா அவன் தலைவன் அரசியல்வாதி. ஆனா அதற்காக ஒரு சிறு திரும்ப கிள்ளி போடாம உட்கார்ந்த இடத்த விட்டு நகராமையே அந்த பாப்புலாரிட்டி திருடிக்க பார்க்கறதுங்கிறது எப்பேற்பட்ட ஈனத்தனம். அப்படி ஒரு வேலையை இங்க இருக்கிற தாவேக்கா கும்பல் செய்யுது. அங்க சுத்தி இங்க சுத்தி தாவேக்காவுக்கு முடிச்சு போட்டீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். என்ன பண்றாங்கன்னா அங்க நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போராட்டம், ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற போராட்டம், மாணவர்கள் நலனை முன்னிறுத்தி நடத்துற அந்த போராட்டத்துக்கு விஜய் போனாராம். விஜய் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த போராட்டத்தை வாழ்த்திட்டு வந்தாராம். இந்த செய்தியை உருவாக்கி ஒரு போலியான வீடியோவை தயார் செய்து நாடு முழுக்க இருக்கிற ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கா தற்கூரிகள். இதை பரப்புறது யாருன்னா தாவேக்காவுக்காக வேலை பார்க்கிற ஒரு குரூப் இதை செய்யுது, ஒரு ஐடி குரூப் இதை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வட இந்தியா முழுக்க தோல் உரிச்சு காமிச்சிட்டாங்க. வட இந்தியாவே இந்த செய்தி பெருமளவு பெருக இந்தியா டுடே அந்த தொலைக்காட்சி வெளிப்படையாக தெரிவிக்குது. இந்த மாதிரி நடக்காத ஒண்ணு நடந்ததாக இந்த கட்சிக்காரர்களே திட்டமிட்டு பரப்புகிறார்கள். எப்படி திட்டமிட்டு பரப்புறாங்க? எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், பிடிச்சிட்டீங்க. நீங்க அதாவது உலகத்துல யாரும் சொல்லாத மிகப்பெரிய பொய்களை எல்லாம் சொல்லி மக்கள் மனங்களை கரப்ட் பண்ணி, குழந்தைகள் எல்லாம் கரப்ட் பண்ணி நீங்க ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, இருந்த ஆட்சியை அகற்றிட்டீங்க. இந்த சரியான திசை நோக்கி போயிட்டு இருந்த தமிழ்நாட்டை இப்ப திக்கு திசை தெரியாம தடுமாற வச்சுட்டீங்க. இப்ப ஏன் தேசிய அளவில் இந்த பொய்களை பரப்புறீங்க? என்னென்ன பொய்கள்? அதுவும் நீங்க கரப்பாம்பூச்சி கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க, நீட்டுக்கு எதிராக போராடினீங்க, அந்த ரேஞ்சுக்கு நீங்க உங்க பொய்களை கட்டமைக்கிறீங்க. உண்மை நிலைமை என்ன? உங்களுடைய யோகியதை என்ன? இந்த பாஜக அரசுக்கு எதிராக கரப்பாம்பூச்சியோட ஒரு கால் இருக்கு பாருங்க, ஒரு காலு, இந்த காலை கூட தூக்கி அப்படி போட தைரியம் இல்லாத கோழை அரசு, ஒரு கோழைத்தனமான ஆட்சி.
இந்த நாட்டுல தலைநகரத்துல கரப்பாம்பூச்சி கட்சி இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி கிடுகிடுக்க வச்சுக்கிட்டு இருக்கு நீட்டுக்கு எதிரா. அவன் ஒண்ணு தன்னுடைய வீட்டுக்காக போராடல, நீட்டுக்கு எதிராக போராடுறான். இங்க அதே போராட்டத்தை ஒரு சின்ன பையன் வந்து முன்னெடுக்கிறான். எங்க தமிழ்நாட்டுல திடீர்னு தலைமைச் செயலுக்கு எதிரில் போய் ஒரு 5 பேரோட போயிட்டு ஒரு கோஷம் தான் எழுப்புறான். அவனும் முன்ன பண்ண தெரியாத பையன். இந்த திரையுலகத்துல மேலெழுந்து வருகிற ஒரு திறமைசாலி இளைஞன் அவன். அறிவு, அந்த அறிவு தன்னுடைய ஆதரவாளர் போயிட்டு ஒரு கோஷம் தான்டா எழுப்புறான். அந்த கோஷத்துக்காகவே நடுநடுங்கி போய் அவனை கைது பண்ணி உள்ள தூக்கி போடுறீங்க. நியாயமாக அதை செய்ய வேண்டியது யாரு? இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கன்ற பேரை நீங்க என்ன பண்றீங்க? நாங்களும் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறோம், நீட் எங்களுக்கு வேணான்னு முடங்குனீங்களே, என்ன கிள்ளி போட்டீங்க அதுக்கு எதிராக? நீட்டுக்கு எதிராக நீங்க ஒரு கோஷம், ஒரே ஒரு கோரிக்கை, ஆனா ஒரு லெட்டர், ஏதாவது துப்பு இருந்தா உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டா தூக்கி உள்ள போயிட்டு போட்டுறது. எம்எல்ஏவா இருந்தா கூட பரவாயில்ல, கேள்வி கேட்க கூடாது, கேட்டா அவ்வளவுதான் நாங்க நடுநடுக்கி போயிடுவோம், எல்லாம் ஈரமாய் போயிடும், கேள்வியே வரக்கூடாது. ஒரு சின்ன பையன், அவனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இருந்ததா? அவன் ஒரு கோஷம் போடுறான் நீட்டுக்கு எதிராக. அந்த கரப்பாம்பூச்சி கட்சி அங்க நடத்துது, இங்க தமிழ்நாடு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாடு தான் நீட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்ட குரல் கொடுத்த ஒரு மாநிலம். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடந்தது. இந்த 5 ஆண்டு காலமும் மத்திய அரசு எடுத்து தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். நீட்டு வேண்டாம், நீட்டுக்கு விலக்கு கொடுங்க, கையெழுத்து இயக்கம், ஏ.கே. ராஜன் கமிட்டி, அது இது எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணவங்க திமுக தான். இன்னைக்கு அந்த மண் வந்து சைலண்டா இருக்கு. மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் விழிச்சுக்கிட்டு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு மண் அமைதியா இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க அந்த ஆட்சி வந்துருச்சு, அவங்க நினைச்ச ஆட்சி வந்துருச்சு இல்லையா? அதனால இங்கிருந்து ஒரு குரல் முணுமுணுப்பு கேட்குது. அந்த முணுமுணுப்பை கூட அடக்குவதற்கு இந்த விஜய் அரசு இவ்வளவு வேலை பார்க்குது. இந்த லட்சணத்துல இவங்க போயிட்டு ஜந்தர் மந்தர்ல கரப்பாம்பூச்சி கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்ட்டு வர்ற அந்த பொய்கள் இருக்கே, அதையெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவீங்க? எவ்வளவு பெரிய கேவலமான படைப்பு! இதுதான் கேவலங்கள். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா, உண்மையிலேயே வந்து நீங்க ஒரு தலைவர் அப்படின்ற உணர்வு இருந்தா, உண்மையிலே நீங்க ஒரு அரசியல்வாதி, ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற நினைப்பு இருந்தா, ஒரு சவால் தான் இது. இந்த சவாலை ஒரே ஒரு இம்மையில உங்களால் நிறைவேற்ற முடியுமா? சென்னையிலிருந்து உங்க தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு அங்க டெல்லி போயிட்டு ஜந்தர் மந்தர்ல காலை வச்சு பாருங்க. உண்மையிலேயே நீங்க சரியான ஒரு அரசியல்வாதி, நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல, சரியான அரசியல்வாதி, சரியான தலைவர், ஒரு சரியான ஒரு ஆட்சியாளர் அப்படின்னா உங்க தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு டெல்லி போயிட்டு அந்த ஜந்தர் மந்தர் அந்த மாணவர்களை போய் சந்திங்க. அங்க இருக்கிற அந்த மாணவர் தலைவரை சந்திங்க. நீங்க குரல் கூட குரலே எழுப்போனா, ஆதரவா ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க வேணாம், எந்த விதமான கோரிக்கை வைக்க வேணாம், நீட்டு வேணான்னு கூட நீங்க சொல்ல வேணாம். ஏன்னா அது சொல்ல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றத தமிழ்நாடு மொத்தமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுடைய தைரியம் என்ன, உங்களுடைய போராட்ட குணம் என்னங்கிறதெல்லாம் இந்த தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஏன்னா ஒரு எம்எல்ஏ பேசுறத உங்களால தாங்க முடியல. இதை விட எத்தனை பேச்சு நீங்க பேசிருப்பீங்க. உங்க ஆதவர்ஜனாவை கைது பண்ணுன்னா வாழ்நாள் பூரா கைது பண்ணி வெளியே வரமுடியாது, தூக்கி உள்ள வரைக்க முடியும். அவ்வளவு கேவலமான இழிவான சொற்களை பயன்படுத்தி பேசினவர் தான் இந்த ஆதவர்ஜனா. உங்களுடைய கட்சியின் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளராக இருந்த வரைக்கும் அவர் பேசுற பேச்சுக்களை எடுத்து பாருங்க. அவரை எத்தனை வாட்டி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு எம்எல்ஏ கைது பண்ணி வச்சிருக்கீங்க. காரணம் அவ்வளவு பயம். உங்க வார்த்தையில சொன்ன அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கட்டும், அந்த பயத்திலே இருங்க. அந்த எம்எல்ஏ எவ்வளவு தெளிவா சொன்னார் பாத்தீங்களா? மார்க்கண்டேயன் சாதாரணமா சொல்லல, ஒரு 7 பேர் முன்வரிசையில் இருக்க அவங்க எம்எல்ஏ அமைச்சராக இருக்காங்களே, இவங்களை தவிர்த்துட்டு மற்ற பேரை உங்களால காப்பாற்ற முடியுமா பாருங்க. எப்பனாலும் திருச்சி ஓடி போய் அவங்க மாற்று கட்சியில சேர போறாங்க, உங்க கட்சி கவர போகுது அப்படின்னு வந்து அவர் பேசினார். அந்த பயம் வந்து உங்களால தாங்க முடியல. அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் என்னன்னா, இது ஒரு ஹனிமூன் டே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த எம்எல்ஏ சொன்னதுதான் உண்மை. அந்த பயம் காரணமா தான் நீங்க என்ன பண்றீங்க, இந்த பேச்சை கூட வெளிவர முடியாம பண்ணணும், இவங்களை கைது பண்ணணும்னு பண்றீங்க. தாராளமா பண்ணிக்காங்க. இப்ப நான் சொன்னது என்னன்னா, இப்போ உங்களுடைய அந்த ரூட் மாஃபியாவா அதுவோ அல்லது வேற எந்த மாஃபியாவோ செய்தி பரப்புறாங்கல்ல, இந்தியா முழுக்க விஜயை பத்தி செய்தி என்னன்னு பரப்புறீங்க? முஸ்லிம்களுக்கு இலவசமா இதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை பண்ணிட்டாரு, இவ்வளவு பொய்கள். இந்த பொய்களை வந்து ஒரு டூல் கிட் மாதிரி ரெடி பண்ணி இந்தியா முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்கீங்க.
அதை நேஷனல் மீடியா போட்டு வெளுத்து அசிங்கப்படுத்துது. நியாயமா நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, எனக்கு இருக்கிற பேரு நாரி போகும் அப்படி சொல்லி தடுக்கணும். ஆனா இந்த ரூட்ல தான் நம்ம வந்தோம். இந்த ரூட்டு தான் நமக்கு முதல்வர் பதவி கொடுத்தது. இந்த ரூட்டை இன்னும் பிடிப்போம். இதே மாதிரி நம்ம இன்னும் போயிட்டு தேசிய அளவில் பிரதமர் பதவி பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நினப்பு போல இருக்கு உங்களுக்கு. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு யார் வேணான்னு சொன்னா, நினப்பை யார் வந்து தடுக்க முடியும்? ஆனா உண்மையாகவே உங்களுக்கு நீங்க ஒரு அரசியல்வாதி அப்படின்னு ஒரு நினப்பு இருந்து ஒரு தலைவரா நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொன்னல ஜந்தர் மந்தர்ல தனி ஃபிளைட் எடுத்துட்டு போயிட்டு அங்க காலை வச்சு காட்டுங்க போதும், வேற ஒண்ணும் நீங்க பேசக்கூட வேணாம். ஆனா இவ்வளவு கோழைத்தனத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளிப்படையா எழுத்து ஒரு வார்த்தை கூட உங்களால மோடி அரசு எடுத்து பேச முடியாது, அமித்ஷா எடுத்து பேச முடியாது, நீட்டுக்கு எதிராக பேச முடியாது, உங்களுடைய லட்சணம் அது. ஆனா இவ்வளவுத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே வந்து என்ன செய்தி பரப்புறீங்க? இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசை, ஒரு நிர்வாகத்தை பார்க்க முடியுமா? அரசு நிர்வாகத்தை விடுங்க, இது அப்பால் ஒரு அரசியல் வியூகம். இவங்க அரசியல் வியூகம் இது. தமிழ்நாட்டில் இந்த பொய்களால ஜெயிச்சிட்டோம். தேசிய அளவிலும் இந்த பொய்களை கட்டமைச்சா நமக்கு 2 வருஷத்துல நம்ம எங்க தேசிய இந்தியாவையே தேடுகிற ஒரு தலைவரா நம்ம மாறிடுவோம் அப்படின்னு இவங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேயே ஜெயிச்சிட்டோம். அறிவார்ந்த மாநிலம், அறிவார்ந்த மண், பெரியார் மண், அண்ணாவின் மண். இங்க வந்து பொய்களுக்கு இடமல்ல, அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவங்க மண்டையிலேயே வந்து நம்ம ஒரு கை சாணிய அப்பி விசிலுக்கு ஓட்டு போட வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவை இதே ரூட்ல போயிட்டு நம்மால வந்து ஏன் இவர்களையும் கவுக்க முடியாது? தேசிய அளவில் நம்ம வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர் தானே. இப்ப நம்ம வந்து பிரதமர் பதவியை பிடிக்க முடியாதா? அடுத்த தேர்தலில் பிரதமர் பதவிக்கு நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா ராகுல் காந்தி அதற்கு தகுதி இல்லை. ராகுல் காந்தி அந்த இடத்துக்கு வர முடியாது. அப்ப வேற யார் வர முடியும்? வேற தலைவர்களை தேடணும். தேடுறதுக்கு பதில் இருக்கிற விஜயை வந்து இந்த பிம்பத்தை கட்டமைச்சு ஊதி பெரிதாக்கி நாடு முழுக்க வந்து காட்டணுங்கிறது அவருடைய ஒரு அஜெண்டாவா இருக்கு. அந்த அஜெண்டா தான் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து வேலை பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு தான் பொய்களால் இப்படிப்பட்ட செய்திகளை வந்து நாடு முழுக்க பரப்பி விடுறாங்க. இப்போ அதை வந்து பிரேக் பண்றாங்க. ஆனா தொடர்ந்து எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடிஞ்சு நம்மால? தமிழ்நாட்டில் என்ன பண்ற முடிஞ்சு? எவ்வளவு காட்டு கத்தல், எத்தனை வீடியோக்கள், எவ்வளவு கூக்குரல்கள், எவ்வளவு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அவ்வளவு தோத்து போச்சே. ஜெயிச்சது எது? இந்த வெறும் பொய்கள், வெறும் பொய் பிரச்சாரம் மட்டுமே ஜெயிச்சு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக உட்காந்துட்டார்ல. ஸோ அந்த டெக்னிக்கை வந்து அவர்கள் தங்களது அடுத்த கட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள் செய்கிற இந்த பரப்புரைகள் ஏற்படுத்துது. மக்கள் எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஏன்னா இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு வெர்டிக்ட், எந்த ஒரு முடிவையும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.